ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்த்தோம். நான் மறந்துட்டேன், அது எப்படி சொல்லுவோம் நம்ம? ஐ ஃபர்காட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்க மாட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மறந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஃபர்காட் இந்த சென்டென்ஸ் நம்ம எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ் இன் பாஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ பாஸ்ட் அப்படின்னா வந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபர்காட் டு கால் யூ. நான் உனக்கு கால் பண்றதுக்கு மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு கால் யூ. அண்ட் தென் ஐ ஃபர்காட் யுவர் ஃபோன் நம்பர். ஐ ஃபர்காட் யுவர் அட்ரஸ். ஐ ஃபர்காட் டு கிளீன் த ரூம். ஓகே, அண்ட் தென் ஐ ஃபர்காட் டு குக். நான் சமைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மறக்க மாட்டேன் இது நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ் இன் ஃபியூச்சர் சிச்சுவேஷன். மறக்க மாட்டேன். இப்ப யாராவது உங்களை பார்த்து கேட்கறாங்க, நீ என்ன மறந்துடுவியா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, நான் உங்களை மறக்க மாட்டேன். ஓகே, நீ வந்து உன்னோட லேப்டாப் எடுத்துட்டு வர மறந்துடாத. ஓகே, நான் மறக்க மாட்டேன். ஓகே, அதே மாதிரி உன்னோட கொடையை கொண்டு வரதுக்கு நீ மறந்துடாத. ஓகே, நான் என்னோட கொடையை கொண்டு வரதுக்கு நான் மறக்க மாட்டேன். ஒரு விஷயத்த நான் செய்ய மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அட் த சேம் டைம் we are going to practice many example sentences for மறக்க மாட்டேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். வித்தியாசமான நிறைய சென்டென்சஸோட பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம how to make sentences in English. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இங்கிலீஷ்ல சென்டென்சஸ் உருவாக்குறது ஈஸியா அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர் டு லேர்ன் இங்கிலீஷ், கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், இந்த மறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஃபியூச்சரை குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ஃபியூச்சருக்கு நம்ம என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்குமே தெரியும். பட் இங்க மாட்டேன் அப்படின்னு நெகட்டிவா இருக்கிறதுனால இந்த வில் கூட நம்ம நாட் சேர்ப்போம். வில் நாட் யூஸ் பண்ணணும். அதை சுருக்கி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, won't. ஓகே, மறக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? forget. அப்போ மறக்க மாட்டேன் அப்படின்னா won't forget. இந்த won't எப்படி வந்ததுன்னு தெரியுதா? ஃபியூச்சரை குறிக்கக்கூடியது. ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம will யூஸ் பண்ணுவோம். அந்த will கூட நம்ம நாட் சேர்ப்போம். பிகாஸ் இது நெகட்டிவ் சென்டென்ஸ், மறக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ won't forget. forget அப்படின்னா மறக்கிறது, won't forget அப்படின்னா மறக்க மாட்டேன். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஐ, யூ, வி, தே, ஹி, she, it and name. சிங்குலர், ப்ளூரல் எது கூடனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, I won't forget. நான் மறக்க மாட்டேன். You won't forget. நீ மறக்க மாட்டாய் அல்லது நீங்கள் மறக்க மாட்டீர்கள். We won't forget. நாங்க மறக்க மாட்டோம் அல்லது நாம் மறக்க மாட்டோம். They won't forget. அவர்கள் மறக்க மாட்டார்கள். He won't forget. அவன் மறக்க மாட்டான். She won't forget. அவள் மறக்க மாட்டாள். It won't forget. அது மறக்காது. ஓகே, அது மறக்காது. Name, for example, ராணி மறக்க மாட்டாள். ராணி won't forget. ஓகே, சோ இது வந்து மறக்க மாட்டேன் அப்படின்றது. இதுக்கப்புறம் நீங்க வந்து எதுனாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து நம்மளோட விஷ். ஸோ பேசிக்கா வந்து இங்கிலீஷ்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் won't forget. இதுக்கப்புறம் நீங்க எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I won't forget to call you. நான் உனக்கு கால் பண்றதுக்கு மறக்க மாட்டேன். I won't forget to call you. அதே மாதிரி அவங்க உனக்கு கால் பண்றதுக்கு மறக்க மாட்டாங்க. They won't forget to call you. ராணி உனக்கு கால் பண்றதுக்கு மறக்க மாட்டாள். ராணி won't forget to call you. That's it.
ஈஸியா இருக்கா? அப்போ இந்த won't forget அப்படின்னா மறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த சப்ஜெக்ட் கூடனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஆர் சிங்குலர், ப்ளூரல், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் கூடனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது. மறக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். won't forget. Let's see some more example sentences for won't forget. So subject எந்த சப்ஜெக்ட்னாலும் முதல்ல வரலாம். and then won't forget மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது மிச்சம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து வரலாம். So first sentence, நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் இது நம்ம பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நான் ஒன்றை மறக்க மாட்டேன் அல்லது நான் உங்களை மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான். எப்படி சொல்லுவீங்க? யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது, கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் கவனிக்கிற மாதிரி கவனிக்கணும். ஓகே, கமெண்ட்ல ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. ஓகேவா? வெரி குட். நிறைய சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரிங்க? நான் அப்படிங்கிறவங்க தான் சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. ஓகே, தென் won't forget. I won't forget அப்படின்னா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். மிச்சம் என்ன வார்த்தை இருக்கு? உன்னை அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல you. That's it. I won't forget you. I won't forget you. நான் உன்னை மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட், அவன் இதை மறக்க மாட்டான். ஸோ சம்திங் ஹாஸ் ஹேப்பன்ட். ஏதோ நடந்திருக்கு அல்லது ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், ஏதோ ஒன்று. அவன் இதை மறக்க மாட்டான் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் இதை மறக்க மாட்டான். வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்க சப்ஜெக்ட் யாருன்னு கண்டுபிடிச்சா ஈஸி. அவன் அப்படிங்கிறவங்க தான் சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ல he போட்டிங்களா? அதுக்கப்புறம் won't forget. he won't forget. அவன் மறக்க மாட்டான். இதை அப்படின்னு இருக்கு. this. That's it. he won't forget this. he won't forget this. அவன் இதை மறக்க மாட்டான். நெக்ஸ்ட், அவள் அவர்களை மறக்க மாட்டாள். அவள் அவங்கள மறக்க மாட்டாள். ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவள் அவர்களை மறக்க மாட்டாள். ஸோ அவள் இங்கிலீஷ்ல என்னது? she won't forget. she won't forget. அவர்களை அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல என்னது? them. ஸோ அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேன்னு போட்டக்கூடாது. தே அப்படிங்கிற வார்த்தை வந்து இட் ஆல்வேஸ் கம்ஸ் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்லாம் வரும். ஸோ தெம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அது வேர்புக்கு அப்புறமா தான் வரும். ஓகேவா? she won't forget them. she won't forget them. யாராவது உங்களை வந்து கேட்டாங்கன்னா ஏன் won't போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க சொல்லணும். ஸோ will plus not. ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம will யூஸ் பண்ணுவோம். அதுலேயே நெகட்டிவ்க்கு ஸோ we have to add not to the auxiliary verb. ஸோ அதனால நம்ம won't போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ forget is a verb. ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து we have to use the present form of verb. ஸோ present form தான் யூஸ் பண்ணணும். அதனால நம்ம forget அப்படியே போட்டுட்டோம். ஓகே, she won't forget them. அவள் அவர்களை மறக்க மாட்டாள். நெக்ஸ்ட், நான் சாவியை மறக்க மாட்டேன். ஸோ சாவியை வந்து நீ மறந்தாம எட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க ஓகே நான் சாவியை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சாவியை மறக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரு? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. won't forget. I won't forget. சாவிக்கு என்ன இங்கிலீஷ்ல? key. the key. That's it. I won't forget the key. I won't forget the key. நான் சாவியை மறக்க மாட்டேன். இது மாதிரி நிறைய சென்டென்சஸ் இருக்கு. நான் உன் பேரை மறக்க மாட்டேன். I won't forget your name. நான் உங்க அட்ரஸை மறக்க மாட்டேன். I won't forget your address. நான் உங்க லொகேஷனை மறக்க மாட்டேன். I won't forget your location. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவா? அதனால நீங்க பேசிக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சென்டென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி, நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்களை வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி நீங்க மாற்றிக்கொண்டே இருக்கலாம். பட் பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ஒரு சப்ஜெக்ட், தென் won't forget. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுலயே கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், நான் உங்கள் உதவியை மறக்க மாட்டேன். நான் உங்க ஹெல்ப்பை வந்து நான் மறக்க மாட்டேன். ஸோ நீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் அந்த ஹெல்ப்பை வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். நான் பொதுவா வந்து அவன் மறக்க மாட்டாள், அவள் மறக்க மாட்டாள், அவர்கள் மறக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத விட நான் மறக்க மாட்டேன், நாங்கள் மறக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நான், நாங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நம்ம அதிகப்படியான சென்டென்சஸ் நம்ம உருவாக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான், அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஐ. மறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கு. அதை எப்படி சொல்லலாம்? won't forget.
ஐ won't forget, நான் மறக்க மாட்டேன் உங்கள் உதவியை, your help. I won't forget your help. I won't forget your help. நான் உதவிய மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட், நீங்கள் சொன்னதை நான் மறக்க மாட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நீங்க சொன்னதை நான் மறக்க மாட்டேன். இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க சொன்னதை நான் மறக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு சென்டென்ஸ் இருக்கும்ல, என்ன இருக்கும்? நான் மறக்க மாட்டேன். அதை சொல்லிடலாமா? நான் மறக்க மாட்டேன் எல்லாருக்குமே தெரியும். ஐ won't forget தான். ஓகே, ஐ won't forget, நான் மறக்க மாட்டேன். மிச்சம் என்ன இருக்கு? நீங்கள் சொன்னதை அப்படின்னு இருக்கு. நீங்கள் சொன்னதை, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் மறக்க மாட்டேன். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல what you said. what you said. ஓகே, இது என்ன அர்த்தம்னு பாருங்க. ஐ won't forget what you said. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் மறக்க மாட்டேன். எப்படி சொல்லணும் அதுக்கு? ஐ won't forget what you said. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட், நான் உங்கள் பிறந்த நாளை மறக்க மாட்டேன். நான் உங்க பர்த்டேவை மறக்க மாட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சென்டென்ஸ், அடிக்கடி பேசக்கூடியதுதான். நான் உங்க பிறந்த நாளை மறக்க மாட்டேன். அது எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட், நான் மறக்க மாட்டேன். we won't forget. we won't forgetனா நான் மறக்க மாட்டேன். உங்கள் பிறந்த நாளை, your birthday. That's it. I won't forget your birthday. நான் உங்கள் பிறந்த நாளை மறக்க மாட்டேன். ஸோ இதே இது நான் அவனோட பிறந்த நாளை மறக்க மாட்டேன் அப்படின்னா ஐ won't forget his birthday. நான் அவரோட பிறந்த நாளை மறக்க மாட்டேன். ஐ won't forget her birthday. இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது பேசிக்கான சென்டென்சஸ். இதை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்க வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, நீங்க சொன்னதை நான் மறக்க மாட்டேன்னு இருக்கா. இதே இது அவங்க சொன்னதை நான் மறக்க மாட்டேன். அது எப்படி சொல்லணும்? அவர்கள் அப்படின்னு இருக்கு. எப்படி சொல்லுவீங்க? அவங்க சொன்னதை நான் மறக்க மாட்டேன். I won't forget what they said. what they said அப்படின்னா வந்து அவங்க சொன்னது, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர் பதிலளிக்க மறக்க மாட்டார். அவர் வந்து ரிப்ளை பண்றதுக்கு மறக்க மாட்டாரு. நீங்க வந்து யாருக்கோ வந்து யூ ஹாவ் சென்ட் அ மெசேஜ். ஸோ நீங்க வந்து கேட்குறீங்க, அவர் ஆன்சர் பண்ணுவாரா, ரிப்ளை பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லப்பா, அவர் வந்து ரிப்ளை பண்றதுக்கு எப்பவுமே மறக்க மாட்டாரு, கண்டிப்பா பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் பதிலளிக்க மறக்க மாட்டார். அதை எப்படி சொல்லுவீங்க? அவர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ he won't forget. he won't forgetனா அவர் மறக்க மாட்டார். பதிலளிப்பதற்கு, டு ரிப்ளை. ஸோ டு ரிப்ளை அப்படிங்கிறது நம்ம வாட்ஸ்அப்ல அல்லது வந்து ஏதாவது சோஷியல் மீடியால மெசேஜ் பண்றோம் இல்லை இமெயில் பண்றோம் அப்படின்னா நீங்க ரிப்ளை அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நீங்க வந்து ஆன்சர் அப்படின்னு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ ரிப்ளைன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். ஈஸியா இருக்கா? ஸோ won't forget அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பேசி பழகிறதுக்கு ஈஸியா இருக்கா? ஓகே, இதே மாதிரி நீங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு கடைசியா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ லிசன் டு திஸ் கிளாஸ் வெரி கேர்ஃபுல்லி. ரைட். நெக்ஸ்ட், நாங்கள் நாளை உன்னை சந்திப்பதற்கு மறக்க மாட்டோம். நாங்க நாளைக்கு உன்னை மீட் பண்றதுக்கு மறக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பா நான் உன்னை மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க யாருக்கிட்டையாவது. ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நாங்கள் மறக்க மாட்டோம். இதை சொல்லுங்க பார்க்கலாம். சப்ஜெக்ட் யாருங்க? நாங்கள். இங்கிலீஷ்ல we. மறக்க மாட்டோம், won't forget. won't forget அப்படின்னாலே மறக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ we won't forget, நாங்க மறக்க மாட்டோம். எதுக்கு? நாளை உன்னை சந்திப்பதற்கு. ஃபர்ஸ்ட் சந்திப்பதற்கு இது எப்படி சொல்லுவீங்க? இக்கு அப்படின்னா டு, மீட் அப்படின்னா சந்திப்பதற்கு, உன்னை அப்படின்னா இங்கிலீஷ்ல யூ. we won't forget to meet you. நாங்க உன்னை சந்திக்கிறதுக்கு மறக்க மாட்டோம். நாளை, tomorrow. That's it. we won't forget to meet you tomorrow. நாங்க நாளைக்கு உன்னை சந்திக்கிறதுக்கு மறக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ், லென்த்தியான சென்டென்சஸ்லாம் இருக்கு, லாங் சென்டென்சஸ் இருக்கு அப்படின்னா ஸோ திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பார்த்தா தான் வரும். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு ரீட் அலவுட். கொஞ்சம் சத்தமா நீங்க வாசிச்சு ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரளமா அப்பதான் வரும். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் சரளமா பேசணும்னு ஒரு ஆசை, இங்கிலீஷ் பேசணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் அதையும் தாண்டி இங்கிலீஷ் சரளமா பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது, முக்கியமா சத்தமா ரீட் பண்ணி படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ டெஃபினெட்லி யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளூவென்ட்லிங்கிற வார்த்தை, ஓகேவா, சரளமாக,
அதுக்கு அகெயின் அண்ட் அகெயின் யூ ஹாவ் டு ரீட் லவுட், கொஞ்சம் சத்தமா நீங்க வந்து வாசிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். அவன் அதை கொண்டு வருவதற்கு மறக்க மாட்டான். ஏதோ ஒண்ணு, கொடையா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், ஸோ உங்க பேக்கா இருக்கலாம், வாட் எவர். ஓகே, அவன் அதை கொண்டு வர்றதுக்கு மறக்க மாட்டான். அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அவன் மறக்க மாட்டான், அதை எப்படி சொல்லலாம்? அவன் அப்படின்னா ஹி. நிறைய பேர் இப்பவே ஆன்சர் பண்ணிட்டீங்க, வெரி குட். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஹி won't forget, அவன் மறக்க மாட்டான். he won't forget. கொண்டு வருவதற்கு, இக்கு அப்படின்னா டு, கொண்டு வர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? bring. கொண்டு வருவதற்கு அப்படின்னா டு bring. ஓகே, he won't forget to bring, அவன் கொண்டு வருவதற்கு மறக்க மாட்டான் அதை. அதுக்கு இங்கிலீஷ்ல thatன்னு போட்டாலும் சரி, இல்லை இட்டுன்னு போட்டாலும் சரி. இட்டுங்கிறது காமனான வார்த்தை, ஸோ இது அது ரெண்டுத்துக்குமே நம்ம இட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ that அப்படிங்கிறது பர்டிகுலரா அதை அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். திஸ் அப்படிங்கிறது இதை அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்துக்குமே காமனா வேணும் அப்படின்னா நீங்க இட் யூஸ் பண்ணிக்கலாம். இட் அப்படின்னா இது அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க பாருங்க, he won't forget to bring that, அவன் அதை கொண்டு வரதுக்கு மறக்க மாட்டான். அந்த thatக்கு பதில் நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். அவன் கொடையை கொண்டு வரதுக்கு மறக்க மாட்டான். he won't forget to bring the umbrella. ஸோ இந்த மாதிரி ரைட், நீங்க வந்து போட்டே போகலாம். அம்ப்ரெல்லாக்கு பதிலாக பென் போட்டுக்கலாம், பேக் போட்டுக்கலாம். ஸோ வாட் எவர். அவனோட பேனாவை கொண்டு வரதுக்கு மறக்க மாட்டான். he won't forget to bring your pen. இந்த மாதிரி நீங்க அவருக்கு சொல்லிட்டே போகலாம். ஈஸியா இருந்ததா? ஸோ நீங்க என்ன கத்துக்கிட்டோம்? won't forget வச்சு நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கத்துக்கிட்டோம். நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஈஸியா இருந்ததா? எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? do you understand this concept? ஏன்னா புரியாம நம்ம ஒண்ணு கத்துக்க கூடாது. won't forget அப்படின்னா மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் won't forget யூஸ் பண்ணணும். அதனால வந்து அந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கத்துக்கோங்க. இங்கிலீஷை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி கத்துக்காதீங்க, நமக்கு மறந்தே போயிடும். ஓகேவா? we will forget, நம்ம மறந்துடுவோம். ஸோ நல்லா புரிஞ்சு கத்துக்கிட்டோம் அப்படின்னா we won't forget, நம்ம மறக்க மாட்டோம். ரைட்? இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். I have written 2 sentences here. நான் உன் பேரை மறக்க மாட்டேன், நாங்கள் வீட்டை சுத்தம் செய்வதற்கு மறக்க மாட்டோம். இந்த 2 சென்டென்சஸ்க்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்க ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். your time starts now. வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. குட், எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க, அமைதியா இருக்க கூடாது. டைம்ஸ் அப். வெரி குட், செம்மையா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இப்போ ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. நான் உன் பேரை மறக்க மாட்டேன், நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா ஐ won't forget. ஐ won't forgetனா நான் மறக்க மாட்டேன். உன் பெயரை, your name. ஐ won't forget your name. நெக்ஸ்ட், நாங்கள் வீட்டை சுத்தம் செய்வதற்கு மறக்க மாட்டோம், நாங்கள் வீட்டை கிளீன் பண்றதுக்கு மறக்க மாட்டோம். அதை எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் மறக்க மாட்டோம். ஸோ we won't forget. we won't forget. சுத்தம் செய்வதற்கு, to clean. வீட்டை, the house. we won't forget to clean the house. இப்ப யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க சாப்பிட மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட நம்ம சொல்லுவோம், ஓகே நாங்க சாப்பிட மறக்க மாட்டோம், we won't forget to eat. ஓகே, நீ விளையாடுறதுக்கு மறந்துடாத. ஸோ ஓகே, நான் மறக்க மாட்டேன், ஐ won't forget to play. ஓகே, இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், இதையும் கரெக்டா எழுதி உங்க ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், நான் உங்களை மறக்க மாட்டேன், நாங்கள் கதவை பூட்டுவதற்கு மறக்க மாட்டோம், நாங்க டோரை லாக் பண்றதுக்கு மறக்க மாட்டோம். இந்த 2 சென்டென்சஸ்க்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, நீங்களாவே வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இந்த won't forget யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டான சென்டென்ஸ் ஒன்னையும் இதோட சேர்த்து எழுதுங்க. ஓகேவா? இந்த 2க்கும் ஆன்சர் பண்ணிட்டு இது தவிர இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஏதாவது ஒன்று won't forget வச்சு நீங்களாகவே உங்க சொந்தமா நீங்க யோசிச்சு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மட்டும் எழுதிருங்க. அது வந்து 3வது சென்டென்ஸா இருக்கணும். ஸோ 3 சென்டென்சஸ் வந்து உங்களோட ஹோம்ஒர்க்ல இருக்கணும். ஓகே, நான் கண்டிப்பா செக் பண்றேன். eagerly waiting for your answers. Right? So don't forget to answer for these questions. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒண்ணே ஒன்று பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.